ஹலோ. ஹலோ. யாரு? வணக்கம். நான் உங்க வணக்கம் சார். மத்திய மாவட்டத்துல இருந்து டிவில இருந்து. சார் சொல்லுங்க சார். வணக்கம் சார், சொல்லுங்க. எப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்ப நம்ம அந்த டிவில நீங்க எந்த பஞ்சாயத்து, உங்களுக்கு எந்த பஞ்சாயத்து? எங்களுக்கு பாலூர் பஞ்சாயத்து வரும் சார். கிளியூர். பாலூர்ல. ஆமா ஆமா சார். சரி 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 சரி. கட்சியில இப்ப எத்தனை வருஷமா இருக்கீங்க சார்? இப்போ இந்த எலெக்ஷன்ல இருந்தான் சார் டிவிக்கு. ஆமா, அந்த டைம்ல இருந்தா. சரி 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 சரி. ஓகே ஓகே ஓகே. சரி, பரவாயில்லையா? பரவாயில்ல சார். உங்களுக்கு யாரு நோவல் தானே இருப்பாங்க அவங்க அட்வொகேட்? நோவலா யாரு உங்களை அட்வொகேட்? நீங்க என்ன பொறுப்புல இருக்கீங்க? எந்த பொறுப்பும் இல்ல சார். எந்த பொறுப்பும் இல்ல. ஆமா ஆமா சார். சரி 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 சரி. நீங்க ஒர்க் பண்ண போட்டோஸ் எல்லாம் இருக்கா? ஒர்க் பண்ண போட்டோஸ் இல்ல, நான் ஓட்டு போட்ட போட்டோ வேணும்னா இருக்கு சார். ஒர்க்கிங் பண்ணும்போது போட்டோஸ் எல்லாம் எடுக்க மாட்டீங்களா? இல்ல சார், இல்ல. என் சர்க்கிள்ல என் ஃபேமிலி என்ன சார்ந்தவங்க கிட்ட எல்லாம் சொல்லி நானு ஓட்டு போட வச்சேன். மத்தபடி எனக்கு இதுல யார் யாரோட லிங்க் அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியல சார். யார கான்டாக்ட் பண்ணணும், எந்த பர்சன். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டிவிக்கு நிர்வாகின்னு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் சார். மற்றபடி தெரியல. டிவிக்கு நம்ம சைடுல ஃபேமிலி சைடு, ஃப்ரெண்ட் சைடு எல்லார்கிட்டயும் அந்த டைம்ல ஓட்டு மட்டும் இது பண்ணணும். சரி, ஓகே 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 ஓகே. ஓகே சார். மத்தபடி எதுவும் இல்ல. நீங்க என் நேம் அனிஷ். அனிஷ். ஓகே ஓகே சார். சரி சரி. ஓகே ஓகே. அந்த இது நீங்க எரணியல் கோர்ட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா ஆமா சார். ஆமா, எரணியல் தக்கலை எரணியல் தக்கலை ரெண்டும் வரும் சார். மேக்ஸிமம் நான் எரணியல் ஒர்க் பண்றேன் சார். எரணியல் கோர்ட்ல. மத்தபடி மத்த இது எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்? 7 years சார். 7 வருஷம் முடிஞ்சிருச்சா இல்ல இப்ப நடந்துட்டு இருக்கா? முடிஞ்சிருச்சு சார். 7 years முடிஞ்சிருச்சா? ஆமா ஆமா சார். ஆமா. சரி, ஓகே 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 ஓகே. என்ன நம்பர்? எந்த வருஷம்? 2019 சார். 19. ஓகே 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 ஓகே. உங்களுக்கு ஜிபிக்கு எலிஜிபிள் தானா? எலிஜிபிள் தான் சார். அப்படியா? சரி, ஓகே ஓகே. இல்ல கேட்டேன், அது நீங்க ட்ரை பண்றீங்க அப்படி கேட்டீங்க அப்படின்னு சொல்லி தகவல் வந்துச்சு. கட்சியில உள்ள ஆளுதான். ஆமா சார். நீங்க என்ன மாதிரி ஒர்க் பண்ணீங்க, கட்சி எப்படி ஒர்க் பண்ணீங்கன்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஆனா எப்படி அதை யார கான்டாக்ட் பண்ணும் என்ன அப்படிங்கறது எதுவுமே எனக்கு தெரியல சார். சரிங்களா? ஒரு பர்சன் கிட்ட ஆக்சுவலி எங்களோட காலேஜ் மேட் தான், நாகர்கோவில்ல இருந்து அட்வொகேட் ராம். அவங்க கிட்ட அவன் என் கிளாஸ்மேட். அவங்க கிட்ட நான் கேட்டேன், இத கான்டாக்ட் பண்றதுக்கெல்லாம் எந்த பர்சன் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க சைட்ல இருந்து எனக்கு ப்ராப்பரா இல்ல 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 காமனா இந்த டிவிக்கே இருக்குல்ல, அதுல நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நான் யார கான்டாக்ட் பண்ணணும், யார்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னா அக்கா நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சொல்லவே இல்லை. சோ அதுக்கப்புறம் எனக்கு ஃபர்தரா அதுல யார கான்டாக்ட் பண்றதுன்னு தெரியல சார். சரி 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 சரி. அகஸ்டின் அவரெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அகஸ்டினா சார்? தெரியும் சார். ஆமா தெரியும். ஓகே தெரியும் சார். இது இப்போ நம்மளுக்கு இப்ப அவர் ஒரு ஆள் ரெக்கமெண்ட் பண்ணாரு, அவங்க நல்ல டைவ் விட்டு அவங்க ஒண்ணு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அதை கேட்டாங்க. நான் டிவிக்கு மெம்பரா இருந்தா மட்டும் தான் பண்ணி கொடுப்போம், வேணா இல்ல அவங்க டிவிக்கு மெம்பர் தான் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் நம்ம அப்படி யோசிச்சு சரி ஓகே பாக்கலாம் அப்படின்னு சொன்னேன். நான் அப்ப அவர் என்ன கேட்டாரு, நான் அப்ப சொன்னேன் அவரு 15 பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவரு இப்ப நம்ம ஒர்க் பண்ணிருந்தா கூட நம்ம ஏதாவது நம்ம சொல்லி எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதான் போட்டோஸ் இதெல்லாம் இருந்தா கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். போட்டோஸ் இதெல்லாம் இல்லன்னா நம்ம எப்படி டிவிக்கு இன்னும் நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது. நீங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேசிடலாம். நம்ம அப்படி ஒன்னும் எல்லாத்தனாலதான் அப்படி பேசினது. எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே சார். பட் கன்ஃபார்ம் ஆக்கி விட்டுருவோம். அதெல்லாம் இல்ல, கன்ஃபார்ம் ஆக்கி விட்டுருவோம். நீங்க ஆயிருக்கோம் அதுக்குள்ள எல்லா ஏற்பாடும் நாங்க பண்ணி வந்துருவோம். ஓகே ஓகே சார். அதுல மாற்றமே கிடையாது. அதுக்காக தான் நான் கேட்டேன். பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா நாங்க போய் நாங்க அப்லோட் பண்ணி உங்க டீடைல்ஸ் எல்லாம் வாங்கி நாங்க அப்லோட் பண்ணி முடிச்சிடுவோம். உங்களுக்கு ஆர்டரும் வந்துரும்.
மேக்ஸிமம் 10 daysல ஆர்டரே வந்துடும், ஜியோ பாஸ் ஆகி வந்துடும். ஓகே ஓகே அதனாலதான் நான் எப்படி உங்களுக்கு என்ன மாதிரி இதுல யோசிக்கிறீங்க, என்ன மாதிரி இது பார்த்து சொன்னாதான் நம்ம ஏதாவது பண்ண முடியும். சார். உங்களுக்கு எப்படி ஐடியா இருக்கா? இல்லை ஆக்சுவலி போஸ்டிங் கிடைச்சிச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். எனக்குமே டிவிக்கு அந்த அந்த ஃபீல்டுலேயே அது ஒர்க் பண்ணுறதுக்கும் ஒரு யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். பட் அது அமௌண்ட்டு சார் இது ரொம்ப ஹெவி சார். என்னால் அவ்வளோ பண்ண முடியுமான்னு தெரில. கொஞ்சம் நீங்கள் கம்மி பண்ணி பண்ணுங்க சரிங்களா? கம்மின்னா நம்ம ஒரு 12 பண்ணலாம், 12 ஃபிக்ஸ் பண்ணலாமா? அதுக்கு மேல ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது டேரக்டா என்கிட்ட இருக்கனால பிரச்சனை கிடையாது. இல்ல மத்தவங்க எல்லாம் வரும்போது அவங்க கமிஷன் அது இதுன்னு கொடுக்கறதுனால நம்ம இதெல்லாம் அது இல்லாம இருக்கும். இப்ப நான் வேற ஏதாவது கூட்டு வந்தா கூட நான் கமிஷன் அதுன்னு கொடுக்கும் போது பெருசா போகும். இதெல்லாம் பெருசா போகும். அதனால நம்ம கிட்டே டேரக்டா இருக்கனால நான் அவரும் ரெக்கமெண்ட் பண்ணவனும் கேட்கல. அதனால நம்மளுக்கு பெருசா போகாதனால நான் 12 வரைக்கும் பார்த்துட்டு முடிக்கலாம். இப்ப 12னா ஓகே, 12.5 முடிச்சு கொடுக்கலாம். 12 lakhs எல்லாம் பயங்கர இல்ல சார். எனக்கு அது கொஞ்சம் ரொம்ப அதிகமாவே இருக்கு. கொஞ்சம் ஃபுல் ஒப்பீனியன் வரும்ல. இப்ப பாத்தீங்கன்னா போன தாட்சி நிறைய இது வந்து லேண்ட் விஷயம் எல்லாம் பெண்டிங்லயே கிடக்கு. அதனால போன தடவை நிறைய லேண்டு நம்ம லேஅவுட் எல்லாம் பொண்ணாம ஒரு அடி எல்லாமே இருக்கு. இப்ப அதெல்லாம் உங்களுக்கு இந்த போன ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல மண்டே மார்க்கெட் ரெஜிஸ்டர் ஆபீஸ் எல்லாம் நல்லா ரொம்ப இது பண்ணாங்க, ரொம்ப கெடுபடியா தான் பண்ணாங்க. அப்போ ஒண்ணும் அவர் ஏதாவது லீவ்ல போனா மட்டும் தான் வேற ஆளை வச்சு அந்த ஒப்பீனியன் எல்லாம் வாங்கி எடுத்து பண்ணாங்க. ஆனா நிறைய லேண்ட் வந்து பெண்டிங்ல தான் சீட் எல்லாம் ஃபுல்லா வீடு போட்ட இடம் எல்லாம். இப்போ எரணியல் எல்லாம் வரும்போது அதுவே ஒரு சின்ன கோர்ட்டு தான் சார். அங்கெல்லாம் அவ்வளவுக்கு ஒர்க் எல்லாம் வருமானா அப்படி கிடையாது. இங்க ஆல்ரெடி இருக்கிற ஜிபி சார் தெரியும், கிங்ஸ்லி சார். அவ்வளவுக்கு எல்லாம் அதுல அந்த அளவுக்கு அதுல ஏன்னா ஜிபி சாருக்கு ஒர்க்லயே கொஞ்சம் நான் பாத்திருக்கேன். நான் அவர் என்ன வந்து ஒரு கொஞ்சம் நாள் கேட்டிருந்தாரு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் ஒர்க்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போலாம் அவ்வளவுக்கெல்லாம் இருக்கா சார். ஆக்சுவலி இந்த கோர்ட் ஒர்க் தான் கொஞ்சம் நிறைய மெயின் விஷயங்கள் அப்படி உங்கள்ட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க. எல்லாம் ஷேர் பண்ண மாட்டாங்க. மெயின் விஷயங்கள் அவங்க பண்ணிட்டு சின்ன விஷயங்கள்லாம் உங்கள்ட்ட அப்படி அதெல்லாம் தான் உங்கள்ட்ட ஹெல்ப்புக்கு கேட்டிருப்பாங்க. மற்றபடி மெயின் விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு தெரியும். இப்ப நான் இன்னைக்கு தக்கரையில பாத்தீங்கன்னா ஒரு லேண்டு இங்க முகமூடு இருக்குல்ல, முகமூட்ல இருந்து உள்ள அது ஒரு பெரிய லேண்ட். அது வந்து கொஞ்சம் கேஸ் லேஅவுட்ல ஆயிருக்கு. அப்ப ஜிபி ஒப்பீனியன் வந்து மத்த கிறிஸ்துராஜா நாம அப்படிதான் நினைக்கிறேன். அவரு தான் அடுத்த லாஸ்ட் போட்டு கொடுத்தாரு. அதுக்கே நாங்க 2.5 கொடுத்துருந்தோம். டிஜி மார்க்கு மேல உள்ள பத்திர ஆபீஸ்காரர் தான் கொடுத்தாரு. 2.5 கொடுத்தாரு. அந்த ஊரு மட்டும் அதான் உங்களுக்கு வக்கீலுக்கு சம்பாதிக்க நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஜிபி ஒப்பீனியன் நாங்க நல்லாவே வந்துரும். அமௌண்ட் உண்மையில சொல்ல போனா இதுல 15 கொடுத்து கேட்டதே ஓகே ஆச்சு. நாராயணா ஏற்கனவே ஒரு ஆளு சொல்லி ஓகே பண்ணி நம்ம வச்சிருந்தது. அடுத்து அவருக்கு நம்ம மாத்திரம். எனக்கு கொஞ்சம் மேக்ஸிமம் கொஞ்சம் கம்மி பண்ணி அகஸ்டின் அவரே எங்கள்கிட்ட கேட்டாரு. அவரே எங்கள்கிட்ட கேட்டாச்சு. அவரும் ஓகே பண்ணி 15 ஓகே பண்ணது. ஆனா அவரு குடிச்சிட்டு இருப்பாரு, ஆபீஸ்ல எல்லாம் குடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பிஹேவியர் நல்லா இல்ல தான் நாங்க கொடுக்கல. அவரு அதிகமா குடிப்பாரு, ஆபீஸ்ல எல்லாம் குடிச்சிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால ஒரே காரணத்துல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், இதெல்லாம் தெரியாம இருக்காது. அதனாலதான் நாங்க யோசிச்சோம், சரி வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாத்துட்டு சொல்லணும்னு சொல்லிட்டு நாங்க விட்டுருக்கோம். சரி, அதனால எப்படி நீங்க சொன்னீங்கன்னா நான் அதை உடனே நான் ப்ராசஸ் பண்ணதுக்கு நான் ஏதாவது பண்ணி விடுவேன். நீங்க யோசிக்கிறீங்க இதுல மேக்ஸிமம் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க சார். சரிங்களா மேடம், நான் இது கமிஷன் எல்லாம் போறனாலதான் நான் 12.5 முடிச்சது. இல்லன்னா நான் அது கூட நான் இது பண்ணேன். ஏன்னா எனக்கு 2.5 கண்டிப்பா அவங்க மத்த இதுல கோச்சுக்கலாம் 2.5 போச்சு. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயம் கொடுத்து முடிச்சு விட்டோம். ஆனா ஒரு 2 இயர் ரிலீவ் பண்ணுவாங்க. அவங்க கேட்பாங்க 10%, 15%, 10% வரைக்கும் கேட்கறான், 10-15 வருஷம் கேட்கறேன். அவங்களுக்கு கொடுக்கும்போது முடியுது. அதனாலதான் நான் அப்படி நான் உங்களுக்கு சொல்லுது. சரி, அதை நம்ம கேட்கல, ஏன்னா நம்மள்ட்ட வரனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால டைரக்டா இருக்கும், நம்மளுக்கு யாருக்கும் கொடுக்க வேண்டிய இல்ல. நீங்க டைரக்டா அவங்களை யாரும் கொடுக்க வேண்டிய இல்ல. நார்வல்ல உங்களை லிங்க் பண்ண ஒருவும் கேட்கல ஒன்றும். அதனாலதான் நான் அப்படி பேசுறது. சரி சார். ஏன்னா இப்ப நான் அவங்களுக்கு நான் 15 வாங்கிட்டு உங்களுக்கு 12.5 கொடுக்கறதுல இதெல்லாம் தெரியும் போது அடுத்து கேட்பாங்க இல்ல, ஏன் அப்படி போச்சு. இப்ப அவங்க 15 இருந்தாலும் 12.5 தான் நம்மளுக்கு கையில கொடுக்கணும். அவங்களுக்கு வரது 12.5 தான் கையில வரும். அப்ப உங்களுக்கு அதே மாதிரி வரும்போது நம்மளுக்கு பெருசா தெரியாது. அப்ப ஏன் உங்களுக்கு 10 கொடுத்தேன் அங்க இது கொடுத்தேன்னு இது வரும். அதனாலதான் நான் கேட்டது.
ஓகே ஓகே சார். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறேன். என்னன்னா டிவிக்குள்ளாடி வரணுங்கிற ஒரு இன்டென்ஷன் எனக்கு இருக்கு. அதில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு. பட் ஜிபி போஸ்டிங் கிடைச்சா அது நல்லா இருக்கும், ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது கொஞ்சம் எனக்கு ஜாஸ்தியாக இருந்த மாதிரி தான் சார் இருக்கு. ஏதாவது உங்களால முடிஞ்சிச்சு